வணக்கம். வணக்கம். வாங்க உட்காருங்க. நாங்க எதுக்கு உங்களை பார்க்க வந்தோம்னா, சிஎம் லைன்ல இருக்க. சிஎம்மா? நேர்மையான முதலமைச்சரும் குற்றமில்லாத மந்திரிகளும் இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காங்கன்னு மக்களுக்கு தெரியணும். அதனால நாளைக்கு மக்கள் மன்றத்தை பத்திரிகையாளருக்கு முன்னாடி கூட்ட போறேன். நாளைக்கு உங்க தம்பிய மக்கள் மன்றத்துல கொண்டு வந்து ஒப்படைக்கிறதா ராஜபாண்டி சொல்லியிருக்கான். சார் அவன் செத்து போய் நீங்க சொல்றத கேட்கறதுக்காக நான் உங்களுக்கு போன் பண்ணல. நாட்டு மக்களுக்கு நாம குற்றம் இல்லாதவங்கன்னு நிரூபிக்கணும். நாளை காலையில 10 மணிக்கு நீங்க மக்கள் மன்றத்துக்கு வந்துடணும். சுப்பிரமணி சார், ஹைகோர்ட்டுக்கு லைன் போட்டு சீஃப் ஜஸ்டிஸோட பேசணும்னு சொல்லு. ஜஸ்டிஸ் கோபாலகிருஷ்ணன் ஹியர். நாளை காலையில என்னுடைய ஆட்சிக்கும் கட்சிக்கும் அக்னி பிரவேசம் நடக்க போகுது. அதுக்கு உங்க உதவி தேவை. என்ன செய்யணும் சொல்லுங்க. ஒரு தனி மனிதன் என்னுடைய ஆட்சியில கோர்ட்டை நம்பாம மக்கள் மன்றத்தை கூட்டணும்னு சொல்லியிருக்கான். அவன் குற்றம் சாட்டி இருக்கிறது என்னுடைய மந்திரி சபையில இருக்கிற சட்டமந்திரி நாகராஜன் மேல. சோ என்னுடைய ஆட்சி களங்கமற்றதுன்னு நிரூபிக்கணும்னா மக்கள் மன்றத்தை தவிர வேற வழியே இல்லை. அதனால மக்கள் மன்றத்துல நீங்களும் மற்ற ஜட்ஜுகளும் வந்து நீதி வழங்கணும். எல்லாரையும் வர சொல்றேன். நானும் வரேன். எங்க சித்தப்பா இருக்கிற இடமே உங்களுக்கு தெரியாது, எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? உங்க அப்பாவே உன் சித்தப்பா இருக்க இடத்த காட்டுவார். புரியல? புரிய வைக்கிறேன். நான் தான் ராஜபாண்டி பேசுறேன். எங்க இருந்து பேசுறேன்னு தெரியுமா? உன் கோட்டைக்குள்ள இருந்துதான். உன் தம்பி குமரேசன் கூட பக்கத்துல தான் நிக்கிறான். என்ன 2 தட்டு தட்டுன அழுதுட்டு நிக்கிறான். உங்களோட பேசணும் துடிக்கிறான். நீ கூட துடிக்கிறியா? கொஞ்சம் இரு. டேய் வாடங்க. டேய் வாடங்க. எப்படி இப்ப பாரு. அண்ணே 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 அடிக்கிறானே. அண்ணே என்ன மிதிக்கிறானே. எப்படி உள்ள வந்தானே தெரியலண்ணே. அண்ணே என்ன காப்பாத்துனே. டேய் ஓடுன நிறுத்துற. ரொம்ப திக்குறா இல்ல? நாளை காலைல 10 மணிக்கு மக்கள் மன்றத்துல கொண்டு வந்து ஒப்படைக்கிற. மிச்சத்துல அங்க பேசிக்கலாம். என்ன நான் சொல்றது? என் தம்பி எங்க இருக்கான்? உள்ளதான் இருக்காரு சார். உள்ளயா? தம்பி அண்ணே தம்பி ஏய் எல்லாம் போங்கடி. தம்பி குமரேசா, உனக்கு ஒண்ணு ஆளைய? ஏன்னு ஏன் பதவி போய் வர? என்ன ஆச்சு? ஒண்ணு இல்லப்பா, அந்த ராஜபாண்டி ஒன்ன கடத்திட்டு போயிட்டா சொல்லி என் தலையில வெடி உண்ட பட்ட மாதிரி பதற வச்சுட்டாப்பா. என்னன்னு சொல்ற? அவன் சொன்ன மாதிரியே உன்னை கடத்திட்டு போயிருந்தா அடுத்த நிமிஷமே நான் உயிரோட இருக்க மாட்டேன். அண்ணே அவன் உன்னை நல்லா இழிச்ச வாயினாக்கிட்டான். அவன் என்ன மட்டும் இல்ல, முதலமைச்சரையும் இழிச்ச வேணாக்கிட்டான். நாளை காலையில 10 மணிக்கு மக்கள் மன்றத்தை கூட்டி உன்னை ஒப்படைக்க போறானா. தம்பி எனக்கு மந்திரி பதவி கூட முக்கியம் இல்லப்பா, எனக்கு நீ தானே வேணும். ஜாக்கிரதப்பா, பாத்துக்க. நீ தைரியமா போயிட்டு வாண்ணே. எல்லாரும் என் தம்பியை பத்திரமா பாத்துங்க. ஓகே சார். நான் உங்க அண்ணன் உன்னை இப்படி இருட்டுக்குள்ள வச்சு ஏமாத்திட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு போக வந்தேன்.
ஜமீன்தார கொலை பண்ணது உங்க அண்ணன் ஒருத்தன் தான். அதுக்காக 21 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிக்கிறது 2 பேர். ஒண்ணு எங்க அப்பா, இன்னொன்னு நீ. உங்க அண்ணன் உன்னை வசதியா வச்சிருக்கான்னு நீ நினைக்கிற. குட்டி புட்டி டெக்கு டிவி இதெல்லாம் கொடுத்து உன்னை ஏ கிளாஸ் கைதி மாதிரி வச்சு சதி பண்றான்னு நான் சொல்றேன். நான் என்னமோ உனக்கு எதிர்தான். கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. உனக்கும் போனாக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணா, ஆனா மாப்பிள்ளையா வந்து உட்கார்ந்தது யாரு? உங்க அண்ணன் தான். போனா கிடைக்காம போனனால்தான் அவளே கொலை பண்ணா. உங்க அண்ணன் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா என்னைக்கோ கல்யாணம் பண்ணி வச்சிருப்பான். உனக்கு ஒரு குடும்பம் இருக்கக்கூடாது, உனக்கு ஒரு புள்ள போடக்கூடாது, கொல்லி போட கூட ஆள் இல்லாம நீ அனாத குடும்பம் சாப்பிடணும் முடிவு பண்ணிட்டான். நான் என்னமோ உனக்கு எதிர்தான். இருந்தால் கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. இப்போ ஒண்ணு கேட்டு போயிடல, நீ மட்டும் அப்ரூவரா மாறிடு. உனக்கு கோர்ட்ல எந்த தண்டனை கிடைக்காம நான் பாத்துக்கிறேன். நீ வெளி உலகத்துக்கு போய் நிம்மதியா சுதந்திரமா வாழலாம். நீ ஏன் கூட வா. நாளைக்கே மக்கள் மன்றத்துக்கு வந்து நான் தான் மந்திரியோட தம்பி, செத்து போன குமரேசன் சொல்லு. போதும். என்னென்னமோ சொல்லி குழப்பி என்ன கடத்திட்டு போக பாக்குற நீ. டேய் காசி பாபு, ஒரு பய வரமாட்டான். எல்லாரையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். சபாஷ். அண்ணே, பெத்த அப்பனையே ஏமாத்தி பெட்ரூம்குள்ள இடம் பிடிக்கிற அளவுக்கு என் மகளை மாத்தின புத்திசாலி. என்னுடைய ரகசிய கோட்டைக்குள்ள புந்து என் ஆளுங்களையே அடிச்சு போட்டுட்டு என் தம்பியை கடத்திட்டு போற அளவுக்கு திறமசாலி. நீ மட்டும் என் கூட இருந்தா நாளைக்கே நான் முதலமைச்சராகிற அதிர்ஷ்டசாலி. நாளைக்கு உன மக்கள் மன்றத்தில் குற்றவாளி நிரூபிச்சு உன்னை தூக்கு மெடல் ஏத்துற வரைக்கும் உன் கூட தான் இருக்க போறேங்கன்னு. அந்த மக்கள் மன்றத்துக்கு என் தம்பி வந்தா தானே நான் குற்றவாளி நிரூபிப்பேன். என்ன காப்பாத்திக்கிறதுக்கு என் தம்பி உயிரை கூட வாங்க நான் தயங்க மாட்டேன்.